Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து my neighbors lesson உடைய class work எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். Question and answer, fill-ups, match இது எல்லாமே சொல்ல போறேன். Who are neighbors? Who are neighbors? People who live near our house are called neighbors. நம்ம பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் neighbors. Why should we be friendly with our neighbors? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நெய்பர்ஸ் கிட்ட. வி ஷுட் பி ஃப்ரெண்ட்லி பிகாஸ் தே ஹெல்ப் அஸ் இன் டைம்ஸ் ஆஃப் நீட். அவங்க என்ன பண்ணுவாங்க, டைமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹவு கேன் வி ஹெல்ப் அவர் நெய்பர்ஸ்? நம்ம எப்படி நெய்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்? வி கேன் ஹெல்ப் தெம் பை ஷேரிங் திங்ஸ், பீயிங் கைண்ட் அண்ட் ஹெல்பிங் டூரிங் எமர்ஜென்சிஸ். ஷேர் பண்ணணும், அவங்ககிட்ட கைண்டாக இருக்கணும், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். வாட் ஷுட் வி டூ டு கீப் குட் ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர்ஸ்? நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி குட்டாக வச்சுக்கலாம்? வி ஷுட் பி பொலைட், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல். பொலைட்டாக அமைதியாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேம் எனி 2 people இன் யுவர் நெய்பர்ஹுட். உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்கள பற்றி எது சொல்லியிருக்காங்க? 2 நெய்பர்ஹுட், ஷாப்கீப்பர் அண்ட் போஸ்ட்மேன் எழுதியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி யாரை தெரியுமோ அவங்கள எழுதிக்கோங்க. fill in the blanks. people living near our house are called. பக்கத்தில் இருக்கவங்க யார்? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க neighbors. we should be dash to our neighbors. எப்படி இருக்கணும்? kind. good neighbors dash each other, help each other. we should always dash our neighbors. We should always respect our neighbors. Match the following. Doctor treats sick people. Postman delivers letter. Shopkeeper sells goods. Teacher teaches students. True or false? We should quarrel with our neighbors. False. Good neighbors help each other. True. We should respect our neighbors. True. Neighbors are not important. False. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கிளாஸ் ஒர்க்கோட இதோட எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த லெசன்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே வந்து நோட்ஸ் எழுதி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.